Be a part of LearnMore to learn more and earn more. இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தென் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி நம்ம இன்புட் வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு 3 கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா and ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன் வந்து ஆர் ஆப்ரேட்டர், தேர்ட் ஒன் வந்துட்டு நம்மளுக்கு நாட் ஆப்ரேட்டர். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து இந்த அண்டு ஆறு நாட்டு இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அண்டு வந்து நம்மளுக்கு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற 2 ஆர்குமெண்ட்டும் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அண்டு ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த நாட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிவர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ அந்த அண்டு வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்போ எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ வென் போத் ஆர்குமெண்ட் ஆர் ட்ரூ. ஸோ இந்த ஆர் வந்துட்டு நம்ம எனி ஒன் ஆஃப் ஆர்குமெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனி ஒன் ஆர்குமெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் இந்த நாட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் பார்ட். ஸோ ஜஸ்ட் நம்ம கோடிங் எழுதும் போது இது என்ன ரிவர்ஸ் பார்ட்ன்றதை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் அனதர் ஒரு நியூ பைத்தான் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், அந்த அண்டு ஆறு இதெல்லாம் நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம். தென் இப்போது இந்த பைத்தானில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு யூசர்கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்குறது வந்துட்டு ரொம்ப 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 ஈஸி. லைக் இப்போ நம்ம ஜாவாவை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் நம்ம வந்து இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ஸ்கேனர் லைக் வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஸ்கேனர் ப்ராக்கெட்டில் வந்து சிஸ்டம் டாட் இன் கொடுத்துட்டு ஒரு யூசர் கிட்ட இருந்து அது வந்து நியூமரிக்கல் இன்புட்டாக இருந்தால் அந்த நெக்ஸ்ட் இன் மெத்தடை வச்சு ஸ்ட்ரிங்காக இருந்தால் நெக்ஸ்ட்ன்ற மெத்தடை வச்சு நம்ம வந்து வாங்குவோம். வேரஸ் இங்கே பைத்தானில் வந்துட்டு நம்ம வந்து இன்புட்டை வாங்குறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு லாகின் பண்ண போகிறேன். ஸோ அந்த லாகின் வந்து எனக்கு வந்து எப்போ ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஒரு வேலிட் யூசர் நேம் ஒரு வேலிட் பாஸ்வேர்டு இருந்தால் தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த யூசர் நேம் அண்ட் இந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வந்து வாங்க போகிறேன். அப்போ ஜஸ்ட் நான் வந்து 2 இது நான் டிஃபைன் பண்ணுறேன். வேரியபிள் நேம், ஸோ இது வந்து யூசர் நேம். ஸோ இப்போ இந்த யூசர் நேம் இன்புட்டை நான் யாருக்கிட்ட வாங்க போகிறேன், நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறோம். அப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த இன்புட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ நம்ம கொடுக்கணும்னாலும் ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்டர் தி யூசர் நேம். அப்போ சிமிலர் டு தட் இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு வந்து நான் வாங்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு அதே இந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷனில் நான் என்டர் தி பாஸ்வேர்டு நான் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் எனக்கு கரெக்டாக இருந்தால் எனக்கு வந்து லாகின் ஆகணும். அப்போ இதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டருக்காண்டி நான் வந்து இதில் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் அங்கே வந்து இஃப் கண்டிஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ செக் பண்ணுறேன். இஃப் இந்த யூசர் நேம் வந்துட்டு ஓகேவா, இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். இந்த யூசர் நேம் வந்துட்டு எனக்கு அரவிந்த். ஸோ எனக்கு 2 கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இந்த அண்டுன்ற கீவேர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாஸ்வேர்டும் எனக்கு வந்து 1 2 3 இருந்தா எனக்கு வந்து இது லாஜிக்கலா இது வந்து வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அப்போ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ பிரிண்ட்ல வந்துட்டு வேலிட் யூசர் நேம் இல்லை அப்படின்னா ஸோ நம்ம வந்து எல்ஸ் பிளாக்குக்கு வந்துட்டு நான் அடுத்த லைனில் ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்ஸ், ஸோ இந்த எல்ஸோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் வச்சு ஒரு கோலன் வச்சுருப்போம். ஸோ எல்ஸில் நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் இன்வேலிட் கிரெடிட். ஸோ அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு இந்த 2 கண்டிஷனும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ லைக் இந்த கோலன் வந்து வைக்க மறந்துட்டேன். ஸோ இந்த 2 கண்டிஷன், அதாவது இந்த யூசர் நேம் அண்ட் இந்த பாஸ்வேர்டு, இந்த 2 கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு இந்த இஃப் இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணால் என்டர் தி யூசர் நேம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குது. அப்போ நான் யூசர் நேம் நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ அரவிந்த். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு தான் நான் வந்து என்டர் பண்ணுறேன் 1 2 3. அப்போது இந்த 2 கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கு,
இந்த வேலிட் யூசர் நேம் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதே வந்து நான் ரீரன் பண்ணும்போது இந்த யூசர் நேம் வந்துட்டு லைக் வந்து ஏபிசியும் பாஸ்வேர்டு வந்துட்டு நான் வந்து 1 2 3 நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த டைம்ல இப்போ நான் ரன் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த இன்வேலிட் கிரெடிட் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ எப்போ வந்துட்டு இது நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா லாஜிக்கலா இது ரெண்டு நம்ம பாஸ் பண்ற இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். வேறஸ் இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா லைக் ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் நம்மளுக்கு வந்து ட்ரூவா இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஆர்ன்ற கீவேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் த யூசர் நேம் வந்துட்டு ஏபிசி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த பாஸ்வேர்டில் வந்து நான் வந்து 1 2 3 கொடுத்தேன் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்போ ஆப்வியஸாக வந்துட்டு இந்த வேலிட் யூசர் நேம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஸோ அண்டுன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட்டும் ட்ரூவாக இருந்தால் அண்டு ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் ஆர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நாட்டுன்றது ரிவர்ஸ் ஆஃப் இட் அப்படின்றத நான் வந்து சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஃபாலோடு பை பி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஈக்குவல் டு அப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த நாட்டை வச்சும் நம்ம வந்துட்டு வேலிடேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த நாட்டுன்ற கீவேர்டை கொடுத்துட்டு இப்போ ஏ ஈக்குவல் டு பி கொடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த யூசர் நேம். ஸோ நம்ம நேற்று போட்ட கோடும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு இன்புட் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட் வருது? ஃபால்ஸ் வருது. ஏன் ஃபால்ஸ் வருது? ஸோ நம்ம இங்கே வந்து செக் பண்ணுறது வந்துட்டு ஈக்குவல் டு நம்ம வந்து செக் பண்ணல. இங்கே நாட்டுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கனால இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டுவான்னு நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். லைக் அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த நாட்டுன்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய டுட்டோரியல்ஸ் பார்ப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.